guys, welcome to Hack Pro Tech. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா vertical versus horizontal scaling. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ இது எங்கே வரும்னா சிஸ்டம் டிசைன்ஸில் வரும். ஸோ இப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் சிஸ்டம் வந்து டிசைன் பண்ண போகிறாங்கன்னா டிசைன் பண்ணி டெவலப் பண்ண போகிறாங்கன்னா இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஓகேங்களா, இதை வந்து டிசைன் பண்ணுறப்பே இந்த ஃபேக்டரை டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இது என்ன மாதிரி வரப்போகுதுன்றதை, ஏன்னா இப்போ டிசைட் பண்ணால் தான் ரியல் டைமில் ப்ரொடக்ஷனுக்கோ ரியல் டைமுக்கு போகிறப்போ வந்து இது என்ன மாதிரி இஷ்யூலாம் வரும், அதை எப்படி வந்து என்கவுண்டர் பண்ணுறன்றது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுவாங்க as a part of system design. இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா vertical versus horizontal scaling. ஸோ அதில் வந்து ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதாவது லேமன் டேமுக்கு எப்படி புரிகிற மாதிரி ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள், அதேமாதிரி ஒரு சிஸ்டம் வித் அதே எக்ஸாம்பிளை வந்து சிஸ்டமில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை தான் இங்கே கவர் பண்ண போகிறேன். என் பேர் வெங்கட், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்கேன்னா vertical versus horizontal scaling, ஒரு vertical லைன் அண்ட் horizontal லைன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து இதோட மீனிங் வந்து நீங்கள் அப்கமிங் ஸ்லைட்ஸில் ஒன்று கண்டிப்பாக புரியும் ஏன் இந்த vertical அண்ட் horizontal கொடுத்துருக்கேன்னு. ஸோ நான் இங்கே எடுத்துருக்க ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோட்டல். ஓகேங்களா, ஹோட்டல் தான் வந்து ரியல் டைம் எக்ஸாம்பிளாக எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து லேமன் டேர்மில் எப்படி ஒரு ஹோட்டல் எக்ஸாம்பிள் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்றதை நம்ம ஹை லெவலில் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல். ஓகேங்களா, இங்கே வந்து ஹோட்டலில் வந்து ஒரு செஃப் இருக்கார். ஸோ ஒரே ஒரு செஃப் தான். இந்த செஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன். இவருக்கு வந்து தெரியாத எந்த இதுவுமே இல்லை, எல்லாமே தெரியும். ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன். ஸோ இவரால் நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேங்களா, பேரலாக நிறைய விஷயத்தை ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி ஒன் செஃப் ஒரு ஹோட்டலில் இருக்கார். இந்த ஹோட்டல் வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது, ஒரு நார்மலான ஆர்டினரியான ஹோட்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா 100 கஸ்டமர்ஸ் வராங்க பர் டே. இவ்வளோதான் வந்து கஸ்டமர்ஸ் வராங்க. இந்த செஃப்பும் அதேமாரி சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஹோட்டல் வந்து பாப்புலர் ஆகுது. ஸோ அப்போ கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 100லேருந்து 200 போகிறாங்க, 200 300 அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு 300 வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இந்த செஃப் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பர்சனா. ஸோ இவர் வந்து ஒன் மேன் ஆர்மி. இவர் வந்து எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, 200 கஸ்டமருக்கு ஹேண்டில் பண்ணுறாரு, 300 கஸ்டமரையும் ஒரே ஆளை வந்து எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணுறாரு. ஸோ அது வரைக்கும் ஃபைன். பட் ஸ்டில் அந்த ஹோட்டல் வந்து இன்னும் பாப்புலர் ஆகுது. ஸோ கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா 400 500 600ன்னு 600 ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆளாக ஹேண்டில் பண்ணுறாரா. ஸோ அப்போ இவருக்கு வந்து ஏதாச்சும் இவரால் முடியாது. கரெக்டுங்களா. ஸோ அப்போ வந்து ஹோட்டல் வந்து நிறைய விதத்தில் அப்ரோச் பண்ணுறாங்க, நிறைய ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேவை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு சேலரி, ஆப்வியஸாக சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ஒர்க்கிங் ஹார்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸிஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி நேரம் வேலை பார்க்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி அவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி ஒர்க் பண்ணி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ண சொல்கிறாங்க. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட்டையும் அவர் பார்க்க சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா, இப்படி பண்ணி அவரால் அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ அந்த 600 கஸ்டமரையும் அவரால் பண்ண முடியுது. பட் ஆனால் 600ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. கரெக்டுங்களா. திருப்பி இன்னமும் அந்த ஹோட்டல் கஸ்டமர் அதிகமாக வராங்கன்னா என்ன ஆயிரும், மறுபடியும் 600 700 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போனால வந்து இந்த ஒரு பர்சனால் எவ்வளோதான் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அவருக்குன்னு ஒரு சர்டைன் லிமிட் இருக்குது. கரெக்டுங்களா, அந்த லிமிட்டை எக்ஸைட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து அந்த லிமிட் வரைக்கும் இவரால் முடிஞ்ச வரைக்கும் சர்வீஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ இது ஒரு சினாரியோ. இப்போ இன்னொரு சினாரியோ எடுக்கலாம். அதே ஹோட்டல் ஒரு எம்ப்ளாயி மட்டும் வச்சிருக்காரு, ஒரே ஒரு செஃப் தான் இருக்காரு. அந்த செஃப்பு அதே 100 கஸ்டமர் தான் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஹோட்டல் வந்து பாப்புலர் ஆகிட்டே போகுது. ஸோ 400 500 கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹோட்டல் ஓனர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ஒரு செஃப் தான் இருக்காரு. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னொரு செஃப்பை வந்து கூப்பிடலாம். இன்னொரு செஃப்பை கூப்பிட்டு அவரையும் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவரையும் ஒர்க் பண்ண சொல்லலாம் இந்த மாதிரி பீக் டைமில் அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்போ இன்னொரு செஃப்பும் வந்துட்டார். இப்போ 2 செஃப் சேர்ந்து ஒரு அந்த 500 to 600 கஸ்டமர்ஸை வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இன்னும் கஸ்டமர்ஸ் அதிகமாகறாங்க, பாப்புலர் ஆகுது. ஏன்னா சர்வீஸ் நல்லா கொடுக்குறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா 600 வந்து 800 900 1000 அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னொரு செஃப்பை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கிறாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு செஃப் ஒர்க் பண்ண வேண்டிய இடத்துல வந்து 3 செஃப் ஒர்க் பண்ணி ஆனால் 3 செஃப்பும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணுறாங்க எல்லா கஸ்டமருக்கும். 1000 கஸ்டமர்ஸ்க்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆளோட வேலை இல்லாமல் 3 பேரோட ஒர்க்கு வந்து அங்கே வந்து நடந்துகிட்டு இருக்கு. கரெக்டுங்களா. ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பார்த்தது தான் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேலிங். அதாவது நான் ஒரே ஒரு எம்ப்ளாயை ஒரு செஃப்புக்கு வந்து நான் திருப்பி ஒர்க் லோடு அதிகமாக கொடுக்குறேன். அவருக்கு பே இன்க்ரீஸ் பண்ணுறதோ, ஒர்க்கிங் ஹார்ஸ் அதிகமாக்குறதோ, நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ண சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஸ்கேலிங். அதாவது
ஒரே ஆள் மேல நான் டிபெண்டன்ட் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப ரைட் சைடு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஆள் இல்லாம மல்டிபிள் ஆள வந்து உள்ள கொண்டு வந்துட்டேன். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்ப இது பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் ஸ்கேலிங். அதாவது ஒரு ஆள் செய்யக்கூடிய ஒரு ஆள் ஒரு இடத்துல செய்யக்கூடிய வேலைய நான் மல்டிபிள் ஆள அப்பாயின்ட்மென்ட் பண்ணி, அவங்க எல்லாத்துக்குமே அந்த வேலைய பிரிச்சு குடுத்து, அந்த வேலைய அந்த டாஸ்க்க நான் முடிக்க வைக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஸ்கேலிங், ஹாரிசான்டல் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. இத அப்படியே வந்து நீங்க ஒரு ரியல் டைம் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம். அதே மாரி சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணியிருக்கோம். அந்த அப்ளிகேஷன் சம்திங் லைக் Flipkart அந்த மாரி ஒரு அப்ளிகேஷன் ஏதோ ஒண்ணு அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்ணியிருக்கோம் சர்வர்ல. இப்ப ரெக்வெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். அந்த ரெக்வெஸ்ட் வரப்ப என்ன ஆகுது? ரெக்வெஸ்ட் வருது 100 பேர் தான் வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றாங்கன்னா பிரச்சனை இல்ல. ஸோ நம்மளோட அப்ளிகேஷனும் அந்த சர்வர் வந்து நம்மளது வந்து ஹேண்டில் பண்ண முடியுது அந்த 100 பேர. இதே இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்காங்க யூசர். ஸோ 100 வந்து 200 ஆகுது. 200 300 ஆகுது. அந்த மாரி இன்கிரீஸ் ஆயிட்டே போறாங்கன்னா, அப்ப என்ன ஆகுதுன்னா, நம்மளும் அதுக்கு தகுந்தாப்புல சிபியூவோட அந்த கெப்பாசிட்டி எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அதுதான் அடுத்த ஸ்டெப். ஸோ சிபியூவோட பவர வந்து இன்கிரீஸ் பண்ணணும். ரேம், மெமரி இன்கிரீஸ் பண்ணணும். அதுல இருக்க கோர்ஸ் இன்கிரீஸ் பண்ணணும். ஸோ இந்த மாரி நம்ம இன்கிரீஸ் பண்ணிட்டே போறோம். ஸோ இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சிஸ்டத்துல தான் டெப்ளாய் பண்ணியிருக்கேன் அந்த அப்ளிகேஷன. அது ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப 100 பேர் வந்து அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்றாங்கன்னா, அத ஹேண்டில் பண்ண முடியுது அந்த சிஸ்டத்தினால. திருப்பி வந்து யூசர்ஸ் இன்கிரீஸ் ஆகுறப்போ வந்து நான் இன்னொரு சிஸ்டம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, திருப்பியும் இந்த 2 கம்ப்யூட்டர் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, ஆ 400 கஸ்டமர்ஸ வந்து ஹேண்டில் பண்ணுது. அதே மாரி இன்னொரு சிஸ்டம் கொண்டு வரேன். ஸோ யூசர்ஸ் இன்னும் இன்கிரீஸ் ஆகுறாங்க. ஸோ இந்த மாரி இன்கிரீஸ் ஆக நான் இன்னும் நோட தான் இன்கிரீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க வந்து இன்னொரு நியூ சிஸ்டமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி, ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் பண்ண வேண்டிய வேலைய நான் மல்டிபிள் சிஸ்டம் கொண்டு வந்து, மல்டிபிள் சிஸ்டம் வந்து எல்லா யூசரையும் வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல் ஸ்கேலிங். ஸோ இங்க வந்து ஒரே சிஸ்டத்துல நம்ம வந்து அதோட பவர், கெப்பாசிட்டி எல்லாத்தையும் இன்கிரீஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டம இன்கிரீஸ் பண்ணாம, புது புது சிஸ்டம இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஸ்கேலிங். ரைட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் ஸ்கேலிங். நம்ம வந்து ஹாரிசான்டலா ஸ்கேல் பண்றோம். இங்க வெர்டிகலா ஸ்கேல் பண்றோம். மேக்ஸிமம் வந்து வெர்டிகல் ஸ்கேலிங் வந்து அவங்களோட யூஸ் கேஸ பொறுத்து தான். ஸோ இதுதான் போணும், இதுதான் போக்கூடாதுன்ற கணக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களோட யூஸ் கேஸ பொறுத்து வெர்டிகல் ஸ்கேலிங்கா இல்ல ஹாரிசான்டல் ஸ்கேலிங் அவங்க சூஸ் பண்றாங்கன்றது வந்து யூஸ் கேஸ பொறுத்து தான் இருக்கு. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட் ட்ரெண்ட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இது பார்த்தீங்கன்னா, ஹாரிசான்டல் ஸ்கேலிங் தான் வந்து நெறைய சப்போர்ட் பண்ணும். ஏன்னா, அது காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும். ஆ ஏன்னா நெறைய கமோடிட்டி ஹார்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். கரெக்ட்டுங்களா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, மல்டிபிள் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இப்ப என்னன்னா, நான் சொன்னேன்ல அது யூசர் வந்து ஒவ்வொரு பீக் டைம பொறுத்து வருவாங்கன்னு. இப்ப வந்து நான் ஒரே ஒரு சிஸ்டம் தான் யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஐ மீன் என் அப்ளிகேஷன் டெப்ளாய் பண்றப்போ 100 கஸ்டமர் சர்விஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து கொஞ்சம் யூசர் அதிகமாகுறாங்கன்னு வச்சுக்கங்க. எனக்கு தேவைப்படுறப்ப தான் வந்து நான் சிஸ்டம வந்து ஸ்கேல் பண்றேன். கரெக்ட்டுங்களா? ஸோ ஸ்கேல் பண்றேன்னா, சிஸ்டம இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இன்னொரு சிஸ்டம் கொண்டு வரேன். ஸோ அப்போ அந்த ப்ராசஸ் பேரு ஸ்கேலிங் அப்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப ஸ்கேல் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஒரு சிஸ்டம்ல இன்னொரு சிஸ்டம், இன்னொரு சிஸ்டம், இன்னொரு சிஸ்டம்னு ஒரு 3 சிஸ்டம் கொண்டு வந்துட்டேன். இப்ப அந்த யூசர்ஸ் கம்மியாயிட்டாங்க. அப்ப என்ன ஆயிரும்னா, ஸ்கேல் டவுன் பண்ணுவாங்க மறுபடியும். ஸ்கேல் டவுன்னா ஒண்ணும் இல்ல. எத்தன நோட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ, அத்தன நோடயும் வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து நான் வந்து 3 சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன்னா, 3 சிஸ்டத்த 2 சிஸ்டத்த தூக்கிருவாங்க. ஏன்னா, என்னோட யூசர்ஸ் வந்து கம்மியாயிட்டாங்க. எனக்கு அந்த 2 சிஸ்டத்தோட ப்ராசஸ் தேவையில்ல. ஸோ எப்பப்பலாம் வந்து திருப்பி யூசர்ஸ் வராங்களோ, திருப்பி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பேர் தான் வந்து டைனமிக் ஸ்கேலிங் அண்ட் டைனமிக் ஸ்கேலிங் டவுன்னு சொல்லுவாங்க. 2 பாப்புலரா வந்து கிளவுட்ல யூஸ் பண்ணுவாங்க. கிளவுட்ல பார்த்தீங்கன்னா, நியூ விர்ச்சுவல் மிஷின கொண்டு வருவாங்க. அந்த விர்ச்சுவல் மிஷின் வச்சு ப்ராசஸ் பண்ணுவாங்க. தேவையில்லாதப்ப அந்த விர்ச்சுவல் மிஷின வந்து ரிமூவ் பண்ணிருவாங்க கிளஸ்டர்லருந்து. ஸோ இந்த மாரி தான் வந்து ஸ்கேலிங் அப், ஸ்கேலிங் டவுன்ல நடந்துட்டு இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, வெர்டிகல் ஸ்கேலிங் அண்ட் ஹாரிசான்டல் ஸ்கேலிங்ன்றது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, பிடிக்கல, தம்ஸ் அப், தம்ஸ் டவுன் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அன்டில் தென், பை பை.